ஹாய் ஆல். நான் இப்போ code.orgல ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் பிளாக் பேஸ்டு கோடிங். ஒரு குழந்தைங்க வந்து கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிளாக் பேஸ்டு கோடிங். அதில் ஐல் சஜஸ்ட் code.org ஏன்னா இதில் பசில் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ பை சால்விங் த பசில்ஸ் ஒரு கான்செப்டையும் குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. So let me give an example. For example, this one is lesson number 3 and programming with angry birds. I'm going to explain the page first. அதுக்கு முன்னாடி இதை யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஒரு 5 years old child can do this. ஒரு எஸ்கேஜி ஈவன் ஜேகேஜி சில்ட்ரன் கேன் டூ திஸ் பசில், பட் எஸ்கேஜி டெஃபினட்டாக பண்ணுவாங்க. ஓகே ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் பேஜ் ஃபர்ஸ்ட். ஹியர் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா, அது உள்ள வென் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் நீங்கள் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்க போகிறீங்க, உங்களோட கோடிங்கை கொடுக்க போகிறீங்க. கோடிங்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் த்ரூ கோடு. ஓகே, அதில் எப்படி நம்ம கொடுக்க போகிறோம்னா we are going to type anything. அதுக்கு பதிலாக ஒர்க் ஸ்பேஸ் பக்கத்தில் லெஃப்ட், ஒர்க் ஸ்பேஸோட லெஃப்டில் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது, லைக் ஆரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, NSEW. ஓகே, தீஸ் ஆர் த பிளாக் பேஸ்டு கோடிங். இதுக்குள்ள லைன்ஸ் அண்ட் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சில்ட்ரனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி பிளாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிளாக்கை எடுத்து அவங்க வந்து சீக்வன்ஸ் பண்ணுறப்போ தே வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகேவா? ஸோ இதோட அவுட்புட்டை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர் யூ கேன் சி த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து அவுட்புட் பார்க்குறீங்க. ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் இஸ் நத்திங் லைக் இன்புட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் அன் வெப்சைட்னா, நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. உங்களோட அவுட்புட் என்ன, த அக்கௌண்ட் வில் பி கிரியேட்டட், உங்களை அந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். ஓகேவா? ஸோ வெப்சைட்டாக இருக்கலாம், ஒரு மொபைல் ஆப்பாக இருக்கலாம், எனி திங் யூ கேன் கிரியேட், பட் அதுக்கு பேஸ் வந்து யூ நீட் டு லேர்ன் ஹவு டு கோட். ஓகே, ஸோ குழந்தைங்க பண்ணுறது தான் இந்த பிளாக் பேஸ்டு கோடிங். டேரெக்டாக நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸு அந்த சின்டாக்ஸ்லாம் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இட் இஸ் ஏஜ் அப்ராப்ரியேட். ஸோ பிளாக் பேஸ்டு கோடிங் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா கான்செப்டை அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. பிஃபோர் கெட்டிங் இன்டு ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ப்ரீ ரெடினஸ் மாதிரி தான். ஓகேவா? கோடிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியான ரெடினஸ் தான் இது. ஸோ இதை பண்ணிவிட்டு அவங்க கோடிங் பண்ணுறப்ப தே கேன் ஈஸிலி ரிலேட் அண்ட் தே கேன் ஈஸிலி டூ த கோடிங் பார்ட். ஓகே, ஸோ நவ் இந்த லெசனை நம்ம இந்த பசிலை சால்வ் பண்ணலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆங்க்ரி பேர்ட் போட்டு ப்ளே வித் தீஸ் பிளாக்ஸ் அண்ட் ட்ரை டு கெட் மீ டு த பிக். அப்போது இந்த பசில் எதுக்குன்னா, ஸ்டேஜுக்கு போயிடுங்க. நீங்கள் இப்போ ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆங்க்ரி பேர்டு இருக்குது, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நாட்டி பிக் இருக்குது. ஸோ இந்த ஆங்க்ரி பேர்ட் வந்து இந்த நாட்டி பிக்கு கிட்ட போகணும். அதுக்கு நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இது எப்படி நம்ம ரன் பண்ணுவோம்னா, இட் இஸ் லைக் அ ப்ளே பட்டன், ஒரு ரன் பட்டன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் சம்திங் ஷுட் ஹேப்பன். பட் இப்போதைக்கு எதுவுமே ஆகலை, நான் ஏன்னா எந்த கோடுமே கொடுக்கல. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஆட் மை ஃபர்ஸ்ட் பிளாக். இப்போ வெஸ்டர்ன் சொல்லி ஒரு வெஸ்டர்ன் சைடு ஆரோ இருக்கு இல்லையா, ஐ எம் கோயிங் டு டபுள் கிளிக். இப்படி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, டபுள் டேப் பண்ணிங்கன்னா யூ கேன் ஹோல்ட், அந்த ஹேண்ட் சிம்பிள் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ யூ ஹாவ் டு ட்ராக் திஸ் பிளாக் அண்ட் அட்டாச் இட் டு வென் ரன். ஸோ நான் இப்போ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கோட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்ன சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், வென் ரன் பட்டனை கிளிக் பண்ணால் தட் ஆங்க்ரி பேர்ட் ஹாஸ் டு மூவ் ஒன் ஸ்டெப். ஓகே, ஸோ இங்கே யார் பிளேயர் அப்படின்னா இந்த ஆங்க்ரி பேர்ட் தான் பிளேயர். ஸோ இப்போ நான் ரன் கொடுக்குறேன். ஓகே, ஒன் ஸ்டெப் வந்து மூவ் ஆயிட்டாங்க. ஓகே, ஒரு ஸ்டெப் மூவ் ஆயிட்டாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐ எம் கெட்டிங் அன் ஹிண்ட், ஃபீலிங் ஸ்டக், கிளிக் த லைட் பல்ப் ஃபார் அ ஹிண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த லைட் பல்ப் கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு ஹிண்ட் வேணுமா வேணாமான்னு கேட்குறாங்க. கீப் கோடிங், சம்திங் இஸ் நாட் குவைட் ரைட் எட். ஓகே, ஸோ ஹிண்ட் வேணா இட் வில் கிவ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இட் இஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டுட், யூ கேன் கிவ் ரீசெட் அண்ட் தென் 3 times எனக்கு இந்த வெஸ்ட் போகிற பிளாக் வந்து ஆட் பண்ணும். இப்போ ரன் கொடுத்தேன்னா see what happens.
ஓகே. ஸோ இங்க கீழ பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்கு. ஐ கேன் ட்ரை தட் பிளாக். ஓகே. ஒரே நாள்லே எல்லாத்தையும் குழந்தைங்க 5 வயசு குழந்தை பண்ணிடணும்னு அவசியம் இல்ல. இப்போ இங்க இருக்குங்கிறதால ஐ அம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளைனிங். ஸோ இந்த ரிப்பீட் பிளாக்குள்ள ஒரு வெஸ்ட் பிளாக் போட்டு 3 டைம்ஸ் குடுத்துட்டேன். சி லைன்ஸ் ஆஃப் கோட் இப்ப நமக்கு கம்மியாயிடுச்சா? லெட் மீ ரன் தி புரோகிராம் அகைன். So this is how you can make your child start learning coding. கோடிங் வந்து எப்படி இப்போ நம்ம தமிழ் பேசுறோம். நம்ம பேரலலா ஸ்கூல்ஸ் போனது இங்கிலீஷ் கத்துக்குறோம். இதுவும் ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிற மாரி தான். பேரலல் டூ தட் கம்ப்ளீட்டா ஒரு என்டையரா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிற மாரி தான். இதன் மூலியமா நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு. அவங்க மேத்ஸ் நல்லா போடுவாங்க. ரொம்ப கிரியேட்டிவிட்டி அதிகமாகும். ஸோ இதுல ஒரு கான்செப்ட் கத்துக்கிட்டாங்கன்னா, "இது எப்படி பண்ணலாமா? ரியல் டைம்ல இத வச்சு இத சால்வ் பண்ணலாமா?" அப்படிங்கிற கிரியேட்டிவிட்டி வந்து அவங்களுக்கு வந்து மெயினா பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு பிளாக் போட்டு பார்த்தேன். ஸோ தென் ஐ அம் திங்கிங் இந்த பசில சால்வ் பண்றதுக்கு வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐ நீட் டு டூ அப்படிங்கிற திங்கிங் கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து எனக்குள்ள டெவலப் ஆகும். ஸோ லாஜிக்கா யோசிப்பேன். ஒய் வெஸ்ட்? அப்ப ஈஸ்ட் போட்டா என்ன ஆகுது? அப்ப ஈஸ்ட் நான் அன்வான்டடா போடக்கூடாது. ஒன்லி வாட் இஸ் நீடட் தட் தட் கோட் அலோன் ஐ ஹேவ் டு டூ எக்ஸாக்ட்லி. ஸோ மெனி ஸ்கில்ஸ் வந்து கோடிங் சுத்தி இருக்கு. பார்த்தீங்கன்னா, கோடிங் வந்து ஒரு 14 டூ 19 ஏஜ்க்குள்ள தான் 20% ஆஃப் த பீப்பிள் எக்ஸிஸ்டிங் பீப்பிள் ஆஃப் டோட்டல் வேர்ல்ட் பாப்புலேஷன்ல தே ஸ்டார்ட் லேர்னிங் டு கோட். ஓகே. ஸோ அப்ப ரொம்ப ஏர்லி ஏஜ்ல ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து மேண்டேட்டரி ஆகலாம். பட் இப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ். நெறைய யார் சொல்லிக் குடுப்பாங்களோ, எந்த கண்ட்ரில கோடிங் டீச்சர்ஸ் நெறைய இருக்காங்களோ, அவங்கள தேடி வந்து கத்துக்கிறாங்க. யூ நோ சம்திங் நம்ம இந்தியால தேர் ஆர் சோ மெனி கோடிங் டீச்சர்ஸ். அவங்க தான் உலகம் பூரா இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. அண்ட் நம்மலாம் வி ஆர் குட் அட் மேத். வி ஆர் குட் அட் லாஜிக்கல் திங்கிங். ஸோ நம்மளோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நம்ம கோடிங் சொல்லிக் குடுக்கணும். ஸோ சூஸ் அ ரைட் பிளாட்ஃபார்ம் and teach your kids coding. Start today. Thank you for watching.